இப்போ நம்ம தொடங்க போகிற இந்த சீரீஸ் வந்து சனிப்பெயர்ச்சி எக்ஸ்க்ளூசிவ் சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ். சனிப்பெயர்ச்சி 2025, அதாவது சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மார்ச் 29, 2025 அன்று திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார். இப்ப திருக்கணித பஞ்சாங்கம், வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு இருக்கு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29, 2025 அன்று சரியாக சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியுடைய பலன்கள் 12 ராசிக்கு எப்படி இருக்கும்? இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சியில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சனி பகவானுடைய பார்வை பெறும் இடங்கள். சனி பகவானுடைய இருக்கும் ஸ்தானத்திற்கு ஒரு பலன்கள் அப்படின்னா, அவருடைய பார்வை பெறும் இடத்திற்கு வேறு சில பலன்களை தருவார். சனி பகவான் மேஷராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷபராசியை 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். இந்த 3ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கும் பொழுது இந்த 2ஆம் இடம் மேஷராசிக்கு தனம், வாக்கு, குடும்பம் இந்த இடத்தை குறிப்பதாகும். இந்த இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்ப்பதனால் பைசா கையில் தங்க விடாமல் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வார். வாக்கு தவறும்படியாகவும், அடுத்தவர்களை ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு வார்த்தை நினைப்போம், ஆனால் பேசும்போது வேற வார்த்தையை பேசி நம்மளே நமக்கு சூனியம் வச்சுப்போம், மாட்டிக்குவோம். ஏன்னா அந்த வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கிட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அடுத்தது குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள், தகராறுகள், சும்மாவே சோழி போட்டு எரியுது எல்லா குடும்பமும். இதில் சனி பகவான் வேறு அந்த இடத்த பார்த்தாருன்னா இன்னும் தீப்பத்தி எரிகிற மாதிரி சில விஷயங்களை செய்வார். நாம தான் ஜாக்கிரதையாக பணத்தை செலவழிக்கிறதுல, பேசாமல் இருக்கிறதுல, ஒரு வார்த்தை பேசணும் 10 வார்த்தைகள் அதையும் யோசித்து பேசணும். குடும்பத்தில் என்ன சொன்னாலும் லெஃப்ட் காதில் வாங்கி ரைட்டு காதில் விட்டுடுங்க, இல்லைன்னா பிரச்சனை நமக்கு தான். இது ஒன்று. அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை அவர் பார்ப்பதனால் சில இடங்களில் எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து உங்களுக்கு முதல்ல எதிர்ப்பாங்க, நீங்கள் அவங்கள ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் தருவார். அதே மாதிரி 10ஆம் பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை அவர் பார்ப்பதனால் கண்டிப்பாக மேஷராசியில் இருக்கக்கூடிய மகன்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தாருடன் ஒட்டாமல், இல்லை குடும்பம் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வேறு இடத்துல தனியாக போய் வேலை செய்யக்கூடிய நிலைமைகளோ, அல்லது வேறு சில அமைப்புகளில் கை கெட்டினது வாய் கெட்டாமல் சில பாக்கியங்கள், ப்ரமோஷனாக இருக்கட்டும், இன்சென்டிவாக இருக்கட்டும், ஆஃபீஸில் எனக்கு தான் கன்ஃபார்ம்டு அப்படின்னு இருக்கும் போது, திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் சொன்ன மாதிரி எனக்கு இல்லடா சொக்கா அப்படிங்கிற மாதிரி கை கெட்டினது வாய் கெட்டாமல் போகிறது கூட அவர் செய்வார். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறது முக்கியமான பாயிண்ட். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய 3ஆம் பார்வையானது ரிஷபராசியின் மேலேயே விழுது. இதனால் சில எதிர்மறை எண்ணங்கள் தோன்றும், கண்டிப்பாக தோன்றும். சில மெத்தனம், லேசியாக இருக்கிறது, இதெல்லாம் சனி பகவானுடைய காரகத்துவம். மந்த காரகன், மந்தமாக செயல்படுறது. இதெல்லாம் ரிஷபராசிக்கு ஆல்ரெடி ரிஷபராசி கிரு 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 கிருன்னு மைண்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும். நிற்கவே நிற்காம அப்படியே பெண்ணாகும், மந்தமாகும், ஒரேடியாக மந்தமாகும், லேசினஸ் வரும். அடுத்தது அவருடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லை, சில முக்கியமான விஷயம் நீங்கள் எது ரொம்ப டாப் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்களோ அங்கே தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவும் ஷாக் ஆகக்கூடாது, உண்மையான விஷயம், ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய 3ஆம் பார்வை என்பது ராசி மேலேயே விழுவதனால, மந்தகாரகன் சனி பகவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேசினஸ் வரும், எதிர்மறையான எண்ணங்கள் வரும். ஜென்ரலாக ரிஷபராசி என்பர்கள் சந்திரன் உச்சம் பெறுகின்ற காரணத்தினால மைண்டு வேகமாக டக்கு டக்கு டக்குன்னு செயல்பட்டு இருக்கும். இப்போ அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்டாக ஸ்லோவாக போகும். ரொம்பவும் ஸ்லோவாகவும் போகக்கூடாது, ரொம்பவும் ஃபாஸ்ட்டாகவும் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு காரணம் இது ரிஷபராசி என்பர்களுக்கு. இப்போ சனி பகவானுடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய பஞ்சமஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தில் விழுவதனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைன்னு ஏற்கனவே சொன்னோம். அது மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நீங்கள் எது டாப் ப்ரையாரிட்டின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களை தடைகளையும் தாமதங்களையும் சனி பகவான் ஏற்படுத்துகிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், ஜாக்கிரதையாக இருக்கணும். 3வது சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்பது உங்களுடைய 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம்,
தனுசு ராசியில் விடுறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு நம்ம சொன்னோம். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஃபுட் பாய்சனிங், இல்லை வேறு சில உடல் உபாதைகள் வரலாம். அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும். கூடிய மட்டும் அவுட் சைட் ஃபுட்டை தவிர்த்து விடுங்கள். இன்னைக்கு காலகட்ட கலாச்சாரத்தில் வீட்டில் சமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக இருக்குது. எல்லா பொருளும் இருக்குது, வீட்டில் வேணுங்கிறத சமைச்சு அப்படியே குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப விரலை வெட்டு என்ற அளவுக்கு ஆயிடுச்சு. எல்லாருமே ஹோட்டல் கலாச்சாரம், அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் இப்படி சாப்பிடு. இது எப்படின்னா கையில் காசு இருக்கோ இல்லையோ செலவழிச்சுட்டு பின்னாடி அதை சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான கலாச்சாரத்தில் நம்ம போயாச்சு. தயவு கூர்ந்து இது மூலிமா நான் வேண்டி கேட்டுக்கிறது, கூடிய மட்டும் தேவையில்லாத வகையில் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அது ஒரு ஸ்டேட்டஸ் கியோ கிடையாது, அது என்ஜாய்மெண்ட்டும் கிடையாது. வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல மகிழ்ச்சியாக பேசிக்கிறது தான் உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள்.